டிவிக்கே தானே ஓட்டு. ஒழுங்கா என்னண்ணா டிவிக்கே சொல்லுங்க. என்னது 2026ல உங்க ஓட்டு யாருக்கு போகுது? டிவிக்கே தானே. 16 இல்ல 20 எல்லாரும் மொத்தம் வாங்கலாம். வாங்க பிரதர். ஏய் வா மாப்ள கல்யாணம் வருது. கல்யாணம் கன்ஃபார்மா ஏன் வராம எங்க போகுது? ரைட் டைம். எல்லாம் ரைட் டைமுக்கு வந்தா ஓகே தானே. எல்லாமே ரைட் டைமுக்கு வந்தா போதும். டிவிக்கே விஜய் வரணும்ண்ணா. நீடா மச்சான் நம்ம எப்பவுமே நாம் தமிழர் விவசாயி போடுவானே இவன். அவன்லாம் கேளுங்க. டிவிக்கே தான். டிவிக்கே தான் சொந்தமா ஆட்டோ எடுத்துக்கிறாப்புல. இப்பதான் எல்லாமே நல்லா ஓடுது. டிவிக்கே தான் போடுவாப்புல. நம்ம எப்பவுமே டிவிக்கே தானே. எதுக்காக டிவி வச்சுருக்கீங்க? ஒரு மாற்றம் இருக்கிறவங்களாம் ஒன்றும் செய்யல. இவராச்சும் வந்து சேரான பார்ப்போம். இங்கே பேசாம இருக்கிறவங்களாம் ஒன்றும் செய்யல. இவராச்சும் வந்து சேரான பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி வந்து விவசாயி போட்டேண்ணே. ஆனால் எக்காரணத்துக்கு வந்து திமுக போட மாட்டேண்ணே. அதிமுகவை போட மாட்டேன். நீங்க விஜய் என்ன எதிர்பார்க்குறீங்க 2026ல? விஜய் கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்? இவங்க பண்ணதை தான் அவன் பண்ணா போதுண்ணே. என்ன பண்ண எதிர்பார்க்குறீங்க? என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் எல்லாம் ஊழல் பண்ணுறானுங்க. இவன் பண்ணாமலாம் இருக்க முடியாது. நல்லது பண்ணால் போதுண்ணே. ஊர் அடித்து ஏமாத்தாம தான் போதுண்ணே. இதோ திமுக இருக்குது. இதோ நிறைய தப்பு நடக்குது. ஒன்றும் கேட்க மாட்டானுங்க. இவர் வந்து எதனா அதுக்காக வழி எடுத்தால் போதுண்ணே. ஒரு நல்ல ஆட்சி வேணும். அவ்வளோதான். நல்ல ஆட்சி 2026ல. ஆமாம். நல்ல ஆட்சின்னா என்ன சொல்கிறீங்க? எந்த ஆட்சி நல்ல ஆட்சின்றீங்க? இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு கேஸ் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஒரு 4 சிறுவர்கள் வந்து இந்திக்காரன். இதே நல்ல ஆட்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதே விஜய் பேர் சொல்ல விரும்பலை. இதே ஒரு நல்ல ஆட்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேர் என்ன பண்ணணும் தெரிஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க? கோட்டை கேஸ்ன்னு இழுத்துச்சுன்னு இருக்கிறாங்க. 4 பேரையும் வந்து நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? சார் நம்ம எப்போ பார்த்தீங்களா? ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன் பயம் இல்லை அந்த பசங்களுக்கு? தான் ஆட்சி சரியில்லை. ஒரு சிறுவர் கையில் அசால்ட்டாக இந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் கிடைக்குதுன்னா அது எப்படி அது எவ்வளோ ஈஸியாக கிடைக்குது பார்த்துங்க. சரியா அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு அப்படி இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் காரணம்? முதலமைச்சர் தான் காரணம். வேணாம் ப்ரோ, பாலிட்டிக்ஸ் வேணாம். எப்பவும் போல தான் 2025 வந்து கொஞ்சம் இதுவாக தான் போச்சு. இதுக்கப்புறம் வர 2026 கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். மேலும் எல்லோரும் கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 2025ஓட 2026 பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க 2026ல்? எல்லாமே சக்ஸஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி தொழில் எல்லாமே எஜுகேஷன்லேருந்து எல்லாமே கொஞ்சம் டெவலப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். 2026ல் அரசியல் மாற்றம் வரணும்னு என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை சார், எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய இது எதுவும் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. நார்மலாக வந்து அதெல்லாம் பற்றி பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை.